ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் போட்ட லாஸ்ட் 2 வீடியோக்கும் உங்ககிட்ட இருந்து நல்ல சப்போர்ட் கிடைச்சிது, ரெஸ்பான்ஸும் கிடைச்சிது. ஸோ அதே சப்போர்ட் நீங்கள் நம்மளோட சேனலுக்கு இனியும் கொடுப்பீங்கிற நம்பிக்கையோட நாங்கள் இந்த சேனலோடைய ஜேர்னியை கண்டினியூ பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்க்குறீங்களா? நீங்கள் ஒரு ப்ராவிடென்ட் ஃபண்டோடைய மெம்பரா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ஸோ உங்கள் ப்ராவிடென்ட் ஃபண்டை நீங்கள் எப்படி வித்ட்ரா பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான். அதுவும் இன்டர்மீடியேட்டரிஸ் இல்லாமல். போகலாமா நம்ம வீடியோக்குள்ள? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த இபிஎஃப் ஆக்டோடைய ரெவல்யூஷன். ஸோ இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இந்த இபிஎஃப் ஆக்ட் வந்து 1952 வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பெரிய மாற்றம் வந்து 2013லேயும், அதுக்கப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக 2025லேயும் நம்மளுடைய எவல்யூஷன் வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து இபிஎஃப் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்க்கு வந்து சாதகமாக இல்லை பாதகமாக அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் வாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே, இது வந்து ஓவரால் எவல்யூஷன் ஆஃப் த இபிஎஃப் ஆக்ட். ஸோ இதில் இருக்கக்கூடியது ஒவ்வொன்றா தனித்தனியாக நம்ம அடுத்து என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த இபிஎஃப் ஆக்டில், அதாவது எம்ப்ளாயி ப்ராவிடன்ஸ் ஃபண்ட் ஆக்டில் நம்ம வந்து வித்ட்ராவல் லிமிட் வந்து நம்மளுக்கு வந்து இட் வாஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு 75%. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் ரெண்டையுமே சேர்த்து நம்ம வந்து 100% எடுக்க முடியும். ஸோ நம்ம பென்ஷன் ஃபண்டை மட்டும்தான் நம்ம வந்து எடுக்க முடியாதே தவிர மற்றபடி நம்மளுக்கு வந்து எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் அண்ட் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷனில் 100% வந்து நம்ம இப்போ வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இபிஎஃப் ஆக்டில் அதாவது இதுக்கு முன்னாடி 2025க்கு முன்னாடி we had 13 கேட்டகரிஸ். ஆனால் இப்போ நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடியது வந்து 3 கேட்டகரிஸ் தான். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று வந்து எசென்ஷியல் நீட்ஸ், அதாவது நம்மளுடைய அத்தியாவசிய தேவைகள் என்ன அப்படிங்கிறதுக்கு கீழே வரும். ஸோ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஹவுசிங். ஸோ இந்த ஹவுசிங் வந்து நம்ம இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ரைட்னோ நம்ம போயிட்டு இருக்குது அப்படின்னா எனக்கு அதுக்கு காசு தேவைப்படுது அப்படின்ட்டு நம்ம சொல்லி வாங்குறது தான் இந்த ஹவுசிங்குரியது. மூணாவது வந்து அதர் ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்சஸ். ஸோ நம்மளுக்கு வந்து இன்னும் வேறு சில தேவைகள் இருக்குது, இந்த 2 கேட்டகரி கீழே என்னுடைய தேவையை வந்து போட முடியாது அப்படின்னா ஸோ நம்ம தேர்ட் ஆப்ஷனுக்கு வந்து நம்ம போவோம். ஸோ இப்போ அடுத்தது நம்ம பார்த்தோன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் தான். அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட்டோடைய டைம் பீரியட் வந்து நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி இருந்தது வந்து 2 months, அதாவது pre-2025, அதாவது இந்த எவல்யூஷன் வர்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து இருந்தது வந்து 2 மாதம் உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னா நம்மளோட இபிஎஃப் அக்கௌண்ட்டே நம்ம க்ளோஸ் பண்ணி அவ்வளோ அமௌண்ட்டே எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ போஸ்ட் 2025 வந்திருக்கிறது பார்த்தீங்க என்ன அப்படின்னா, நம்ம வந்து 12 monthsக்கு அப்புறம் தான் நம்ம என்னுடைய இபிஎஃப் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியும். சரி, இது எதனால் அப்படின்ட்டுன்னு எல்லாருக்குமே ஒரு டவுட்டு வரும். எனக்கு வந்து 2 மாதம் வேலை இல்லைன்னா நான் என்னுடைய அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்ட்டு நம்ம யோசிக்கலாம். ஆனால் இது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு இப்போ இருக்கக்கூடிய காசு தேவைப்படுது அப்படின்ட்டுன்னு நம்ம வந்து அதை வித்ட்ரா பண்ணிடுறோம். பட் ஆனால் யாருமே நம்மளுடைய சர்வீஸ் பீரியடை வந்து நம்ம கவனிக்க மாட்டேங்கும். ஸோ அது எதனால் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இன்னொரு கம்பெனியில் போய் நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு இன்னொரு புது யூஏஎன் நம்பர், உங்களுக்கு சர்வீஸ் பீரியட் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ உங்களுடைய சர்வீஸ் பீரியட் கண்டினியூ ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த இபிஎஃப் அக்கௌண்ட்டை நம்ம க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஸோ நம்மளுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் டைம் பீரியடில் வந்து அஃபிஷியல் சைன் ஆஃப் pre-2025 என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 50% நீங்கள் இமீடியட்டாக வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ போஸ்ட் 2025 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 75% நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கோங்க, பட் ஆனால் 25% மட்டும் எங்ககிட்ட இருக்கட்டும் அப்படின்ட்டுன்னு ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த சர்வீஸ் பீரியடை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதை கொஞ்சம் யோசித்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுங்கள். ஸோ இதோடைய பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இன்னும் இன்டெப்த்தாக வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் ரிப்ளை டு யுவர் கமெண்ட்ஸ். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த இபிஎஃப் ஆக்டில் இருக்கக்கூடிய நிறைய ப்ரொவிஷன்ஸை நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து pre-2025 நம்ம அந்த ஜாபில் வந்து 24 months நம்ம வந்து சஸ்டெயின் ஆகியிருக்கணும். ஸோ அப்படி பண்ணியிருந்தால் தான் நம்ம இந்த இபிஎஃப் அக்கௌண்ட்டு இல்லாட்டினா இஎஸ்ஐக்குரியது எல்லாத்தையுமே நம்ம என்ஜாய் பண்ண முடியும். பட் ஆனால் இப்போ வந்து போஸ்ட் 2025 நம்ம 12 months டைம் பீரியட், அதாவது நீங்கள் 12 மாதம் ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தாலே எல்லா க்ரைட்டீரியாவுக்குமே நம்ம எலிஜிபிள் அப்படின்ட்டுன்னு சொல்கிறாங்க.
இதுக்கு முன்னாடி நம்ம இபிஎஃப்ல வந்து நம்மளுடைய அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா நம்ம டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் எல்லாத்தையுமே நம்ம பண்ணுறதுக்கு வந்து நம்ம இபிஎஃப் ஆஃபீஸ், அதாவது உங்கள் ஊரில் இல்லை உங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இபிஎஃப் ஆஃபீஸ்க்கு நம்ம போகணும். ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எல்லாமே டிஜிட்டலைஸ்ட். ஒன்று நீங்கள் வந்து இபிஎஃப்ஓடைய ஒஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் போய் எடுப்பீங்க, இல்லை அப்படின்னா உங்களுடைய உமங் ஆப், அதாவது நம்மளுடைய இபிஎஃப்ஓடைய ஒஃபிஷியல் ஆப்பில் வந்து நம்ம அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய டைம் சேவிங். ஸோ நம்ம ஒர்க்கை விட்டுட்டு இல்லை நம்ம வந்து வேறு எதையும் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இந்த ப்ரொசீஜருக்காண்டி நம்ம அலைஞ்ச நாட்கள் போய் இப்போ நம்மளுடைய கைக்குள்ளே நம்மளுடைய உலகம் வந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ எல்லாமே இப்போ வந்து பேப்பர்லெஸ் அண்ட் இட் இஸ் பீன் டிஜிட்டலைஸ்ட். ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து அந்த ஆப்லேயோ இல்லை வெப்சைட்லேயோ நம்ம வந்து செக் பண்ணி நம்ம வீட்டில் இருந்தே நம்மளுடைய அமௌண்ட்டை வந்து நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் மெயினான முக்கியமான விஷயம், எந்த இன்டர்மீடியேட்ரிஸும் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய ப்ரோக்கர்ஸ் கிட்ட வந்து நம்ம அமௌண்ட் கொடுத்துருந்தோம் அப்படின்னா இப்போ அது எதுவுமே தேவையில்லை. நம்மளே நம்மளுடைய அமௌண்ட்டை வந்து செல்ஃபாக வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது முடிக்க நீங்கள் பார்த்த இந்த வீடியோவில் நம்மளோட எவல்யூஷன் ப்ராசஸ் எப்படி வந்துச்சு, இதோடைய ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். ஸோ இனி நம்மளுடைய கிளைமை வந்து வெப்சைட் மூலமாக நம்ம எப்படி எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்மளுடைய ஒஃபிஷியல், அதாவது எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷனுடைய ஒஃபிஷியல் வெப்சைட். ஸோ இந்த ஒஃபிஷியல் வெப்சைட்டில் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய யூஏஎன் நம்பர் அண்ட் அதோடைய பாஸ்வேர்ட் தெரிஞ்சால் போதும். ஆனால் இந்த பாஸ்வேர்டை தெரியலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்காட் பாஸ்வேர்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னாலும் நீங்கள் வந்து புதுசாக ஒரு பாஸ்வேர்டை உங்களோட மொபைல் நம்பரோடைய ஓடிபி ஹெல்ப்பால் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபர்காட் பாஸ்வேர்ட் கொடுத்ததுக்கப்புறம் 24 hours கழித்து தான் நீங்கள் வந்து இந்த ஒஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் கிளைமோ இல்லை பாஸ்புக்கையோ வியூ பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த டைம் பீரியடை நீங்கள் தவிர்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டை எதுலையாச்சும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு பெட்டர். ஸோ நீங்களும் உங்களுடைய யூஏஎன் நம்பரையும் பாஸ்வேர்டையும் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து கேட்கும். ஸோ அந்த ஓடிபி வந்து உங்களோட மொபைல் நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளோட எம்ப்ளாயீஸ் எல்லாருமே லாகின் பண்ணி லிங்க் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் ஓடிபி கேட்கும். அந்த ஓடிபியை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து உங்களை எடுத்துகிட்டு போகும். ஸோ எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே தெரியுதுல ஹோம் வியூ மேனேஜ் அக்கௌண்ட் அண்ட் ஆன்லைன் சர்வீசஸ். ஸோ இதில் ஆன்லைன் சர்வீசஸை நம்ம கிளிக் பண்ணுவோம். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு 3 ஆப்ஷன் காட்டும். ஒன்று வந்து கிளைம், இன்னொன்று 1 member 1 EPF அக்கௌண்ட் அண்ட் அதுக்கப்புறம் உங்களுடைய கிளைமை வந்து ட்ராக் பண்ணுறதுக்குரியது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை நம்ம வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம கிளைமுக்குள்ளே போயிடும். சரி, மற்ற 2 ஆப்ஷனும் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒர்க்லேருந்து நீங்கள் இன்னொரு ஒர்க்குக்கு ஸ்விட்ச் ஓவர் ஆகும்போது உங்களுக்கு வந்து அதே யூஏஎன் நம்பர் வேணும் அப்படின்னா நம்ம வந்து போகக்கூடியது தான் இந்த செகண்ட் ஆப்ஷன். ஸோ தேர்ட் ஆப்ஷன் வந்து நம்ம கிளைமை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் என்னுடைய கிளைம் எந்த அளவுக்கு எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது. ஸோ நம்ம இப்போ போக போகிறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், கிளைம் ஃபார்மை நம்ம சப்மிட் பண்ண போகிறோம். வாங்க எப்படி சப்மிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நீங்கள் கிளைம்குள்ளே போன உடனே உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆல்ரெடி எம்ப்ளாயி சைட்லேருந்து ஃபீட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், பேன் நம்பர், ஆதார் நம்பர், எவ்ரிதிங் வில் பி தேர். ஸோ இப்போ நம்ம கொடுக்க போகிறது இந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், அதாவது உங்களுடைய சேலரி எதில் ஏறிட்டு இருக்கோ அந்த அக்கௌண்ட் நம்பரை மட்டும் கொடுங்க, வேறு எந்த அக்கௌண்ட் நம்பரையும் கொடுத்துடாதீங்க. ஸோ அந்த அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து நீங்கள் வெரிஃபை கொடுத்தா மட்டும்தான் உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும். இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு உங்களுக்கு போகாது. ஆல்ரெடி நீங்கள் வந்து கீழே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிரான்ச் நேம் அண்ட் அட்ரஸ் அப்படின்ட்டுன்னு உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து அதில் ஆல்ரெடி இருக்கும். ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து நீங்கள் வெரிஃபை கொடுத்தாலே போதும், நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு உள்ளே போயிடும். நீங்கள் வெரிஃபை அப்படின்ட்டுன்னு கொடுத்ததுக்கப்புறம் இன்னொரு பாப்அப் மெனு மாதிரி ஒன்று வரும், அதாவது சர்டிஃபிகேட் ஆஃப் அண்டர்டேக்கிங். ஸோ இதில் வந்து நான் கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டு தான் அப்படின்ட்டுன்னு ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு வந்து ஒரு பாப்அப் மெனு வரும். அதில் வந்து ஐ அக்ரியில் எஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த பேஜுக்கு உங்களுக்கு ரீடிரெக்ட் ஆயிரும்.
ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, அதாவது நம்ம எஸ் அக்ரி அப்படின்ட்டுனா சர்டிஃபிகேட் ஆஃப் அண்டர்டேக்கிங் அப்படின்ட்டு நம்ம கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீன் தான் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட யூஏஎன் நம்பர் மறுபடியும் உங்களை வெரிஃபை பண்ண சொல்லி ஒரு ஸ்க்ரீன் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் தான் நம்ம வந்து ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார் அப்படின்ட்டுன்னு இருக்குதுல்ல, அதில் வந்து இந்த பிஎஃப் அட்வான்ஸ் ஃபார்ம் 31 அப்படின்ட்டுன்னு இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இதை நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து 3 ஆப்ஷன்ஸ் தான் நமக்கு வந்து காட்டும். ஸோ என்ன அப்படின்ட்டு நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துருந்தோம்ல, அதே ஆப்ஷன்ஸ் தான். ஸோ எனக்கு எசென்ஷியல் நீட்ஸா, ஹவுசிங்கா, இல்லை ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்சஸா அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய ஆப்ஷனை, அதாவது நம்மளோட சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு டவுட் எல்லாருக்குமே அரைஸ் ஆகும். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 100% வித்ட்ராவல் அப்படின்னு சொன்னோம்ல, ஸோ அப்போ நம்ம வந்து கொடுக்குற அமௌண்ட்டே நம்மளுக்கு வந்து சாங்ஷன் ஆயிருமான்னு கேட்டிங்கன்னா, டெஃபினெட்லி நோ. ஸோ இது வந்து உங்களுடைய ப்ரீவியஸ் வித்ட்ராவல் ஹிஸ்ட்ரியை டிபெண்ட் பண்ணி தான் உங்களோட அமௌண்ட் வந்து உங்களுக்கு சாங்ஷன் ஆகிறது இருக்குது. ஸோ இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி, அதாவது ப்ரீ 2025 உடைய எவல்யூஷனுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா, எஜுகேஷனையும் மேரேஜுக்கும் நம்மளுக்கு வந்து மொத்தமாகவே, அதாவது உங்களுடைய சர்வீஸ் பீரியட்லேயே 3 தடவை தான் நம்ம வந்து வித்ட்ரா பண்ண முடியும். ஆனால் இப்போ அதை மாற்றி எஜுகேஷனுக்கு வந்து 10 டைம்ஸ் நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம், அண்ட் மேரேஜ்க்கு வந்து 5 டைம்ஸ் அலோவ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு டவுட் வரும், என்ன அப்படின்னா இந்த 3 ஆப்ஷனுக்குள்ளே நான் எப்படி எஜுகேஷன், மேரேஜ் அப்படின்ட்டுன்னு சொல்வேன் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு தான் அந்த ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்சஸ் நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இது வந்து இந்த வித்ட்ராவல் வந்து நான் இதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டுன்னு நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்துடும். ஸோ இன்னொரு பெரிய அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பென்ஷன் வித்ட்ராவல். ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து 2 மாதம் வேலை இல்லை அப்படின்னா நம்மளுடைய பென்ஷனையும் நம்ம சேர்த்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ நம்மளுக்கு வந்து 36 months, அதாவது கிட்டத்தட்ட 3 வருஷம் கழிச்சு தான் நீங்கள் அந்த பென்ஷனை வந்து எடுக்க முடியும். ஸோ இது எதுக்காண்டி அப்படின்னா, பென்ஷனை வந்து எல்லாருமே ஒரு வேலையை விட்டு போன உடனே அவங்க வித்ட்ரா பண்ணிடுறாங்க. ஸோ இந்த பென்ஷன் கார்பஸை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது முடிக்க எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் ரிப்ளை டு யுவர் கமெண்ட்ஸ். ஸோ நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய ஆப்ஷன்ஸை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கிளைம் சப்மிட் ஆயிடும். ஸோ கிளைம் சப்மிட் ஆகி ஒரு 2 hours கழிச்சு, இல்லை ஒரு 24 hours கழிச்சு நீங்கள் திரும்ப செக் பண்ணி பாருங்கள். அதாவது அந்த ஃபஸ்ட்டு ஆன்லைன் சர்வீஸில் 3rd ஆப்ஷன் நம்ம போனோம்ல, ட்ராக் கிளைம் ஸ்டேட்டஸ். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் போய் உங்களுடைய கிளைம் வந்து எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் இதில் சப்மிட் அப்படின்ட்டு நீங்கள் கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதை உங்களுடைய ரெஃபரன்ஸ்காண்டி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் தான் நம்மளுடைய ட்ராக்கிங் ஐடி வந்து இருக்கும். வீடியோ பிடிச்சிருக்குன்ட்டுன்னு நான் நம்புகிறேன். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கையும் ஒரு சப்ஸ்கிரைபையும் பண்ணிடுங்க, சரியா? ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர் மாதிரி இருக்கும். உங்களுக்கு அடுத்த இன்ஃபர்மேட்டிவான வீடியோ என்ன தேவைப்படுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸை பேஸ் பண்ணி நாங்கள் ரிசர்ச் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவை உங்களுக்காண்டி நாங்கள் போடுறோம்.